குர்பான் கறியில் சூப்பரான பீஃப் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீஃப் கறி தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த பீஃப் கறி செய்கிறதுக்கு 1/2 கிலோ நல்ல சதை பீஸாக எடுத்திருக்கேன். முள்ளே இல்லாமல், ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பீஃப் கறிக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அதிகமாக தண்ணி சேர்த்தா வேஸ்ட்டாக உங்களுக்கு தண்ணி எல்லாம் நிறையா வந்துடும். தண்ணியே சேர்க்காமல் நீங்கள் வச்சா கூட இந்த பீஃப் கறியில் தண்ணி விடும். குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் இளங்கறி தான், மறுபடியும் வேறு நம்ம இந்த கறியை வேக வைக்க போகிறோம். அதனால் 3 விசில் விட்டு நல்லா ஆறின பிறகு திறந்து பார்த்தாலே போதும். அது விசில் வந்துட்டுருக்கட்டும். அது வரையும் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 5 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரையும் இதை வதக்கிக்கலாம். இப்போது மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்க பீஃப் கறியை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியோட. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி ஒரு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ திறந்து ஒரு 1/2 மூடி லெமன் மட்டும் பிழிஞ்சுக்கலாம். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பீஃப் கறி ரெடி. இந்த பீஃப் கறி தோசை, சப்பாத்தி, சாதம், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.